ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் முடியல உடம்பு. எப்பவும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உடம்பு எப்போ இருக்கிறது தான். ஒன்றும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் கிடந்துச்சு, அந்த ரூம்படியே போட்டு பண்ணிட்டேன். பூனைக்குட்டி வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு உயிர் பிடிச்சிருக்குது. ஆனால் அது நீடிச்சு இருக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட்டில் தான் எனக்கு தோணுது. அதை பார்த்தா கால் வந்து இப்படித்தானே வச்சு நடக்கும். கீழே அந்த விரல் மட்டும்தான் கீழே ஊனி நடக்கும். அது அப்படி நடக்க மாட்டேங்குது. இப்போ இப்படி அந்த முழங்காலுக்கிட்ட இருக்கும் பாருங்கள், அதை வளைச்சி இப்படி நடக்குது. அந்த பின்னாடி வந்து அந்த பின்னாடி வால் கட்டதெல்லாம் இத்தினூடாக போச்சு, சூம்பி போன மாதிரி இத்தினூட சின்னதாக போச்சு. நெஞ்சுக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. அதுவுமே சாப்பிடவே மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப சாப்பிட மாட்டேங்குது. வலுக்கட்டாயமாக பிடிச்சி பால் ஊற்றுனேன். நேற்று சாயந்தரம் இந்த வெஜிடபிள்ஸ் வேக வச்சு அது ஊற்றுனேன். வலுக்கட்டாயமாக மடியில் படுக்க வச்சு ஊற்றினா தான் குடிக்குது, இல்லைன்னா அதுவும் குடிக்க மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் மறுபடியும் மன உளைச்சல் தருது எனக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்குமா இருக்கா? இந்த கோழி ரொம்ப பொங்கு இருக்கும் பாருங்கள், அந்த கோழி ரெக்கை தொட்டோம்னா அந்த மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லை உடம்புல, எலும்பாக இருக்குது. அந்த முடி மட்டும்தான் மேலே புசு புசுன்னு தெரியுது. எனக்கு என்னமோ மாதிரி தோணிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. கடவுள் என்ன விதி விட்டுருக்காரோ அதை நான் மாற்ற முடியாது. அந்த பூனைக்குட்டி வந்து 4 குட்டி போட்டுச்சு அது அம்மா. நான் என்ன நினச்சேன்னா 4 குட்டி போட்டுச்சு. இது ரொம்ப குட்டியூண்டாக இருந்துச்சு, ரொம்ப லீனாக இத்தினூண்டு தலை, இந்த பெருவரலோட உடம்பு இருந்துச்சு. அந்த குட்டிகளாம் பெருசாகிடுச்சு, இது மட்டும் ரொம்ப லீனாகவே இருந்துச்சு. சரி, யார்ட்டாவது தூக்கி கொடுத்தா, இதையும் கேட்டாங்க வளர்த்துறதுக்கு. யார்ட்டாவது தூக்கி கொடுத்தோம்னா அது பால் வேறு பால் மாற்றி குடித்தா இறந்துருமே என்னமோ, அதுக்கு ஏதாவது ஆயிரும், அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த பூனைக்குட்டி வந்து யாருக்கும் கொடுக்கல, நானே வச்சுட்டேன். அது அதனுடைய விதி இப்படித்தான் இருந்திருக்கும் போல் இருக்குது. நான் என்ன தான் கொடுக்கக்கூடாதுன்னு மாற்றி வீட்டிலே வச்சுருந்தா கூட, ஆனால் அதுக்கும் கடவுள் வந்து அதனுடைய பலாபலன் கொடுத்துட்டாரு. ரொம்ப செம்ம ஆட்டோலே மண்ணு, செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே பயங்கரமாக ஓடும். முதல்லலாம் அதனுடைய தாய் பால் குடிச்சிட்டு இருக்க வரைக்கும் எங்கிட்ட அட்டாச்சே இல்லை, வராது, கிட்டவே வராது, தூக்குனா கூட விடவே விடாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் தாய் வந்து கிட்ட பால் கொடுக்காம இருந்துச்சு அப்போ வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும், லைட்டாக வரும், தூக்குனா விடாது, கீழே இறக்கி விட்ருவானு உடனே கற்றுன்னு கத்தும், இறக்கி விட்டுவேனா இருக்கும். அந்த மாதிரி தான் கிட்டவே வராது. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட புல்லன் புல் எங்கிட்ட மட்டும் இருக்குது, தாய்கிட்ட போகிறதே இல்லை. தாய் வந்து ரொம்ப இந்த குட்டி ஏதாவது ஒன்று கத்திருச்சுன்னா உடனே ஒடியாந்து மோந்து பார்க்குது, அதுக்கப்புறம் போயிடுது. அது இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அது கஷ்டமாக தோணுது எனக்கு மனசுக்குள்ளே. ஏன்டா இப்படியெல்லாம் திரும்பவும் ஏதாவது ஆயிடுமோ. இன்னும் ஊசி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி போக முடியல, இன்றைக்கி போக முடியல, நாளைக்கு போகணும். திரும்பவும் போய் அந்த கால் நடக்கிறதுக்காக ஊசி போட்டுட்ருக்காங்க, சத்து ஊசி போட்டுக்கிட்டுருக்காங்க. ப்ளட்டு இல்லையா, ப்ளட்டு அந்த இதுக்காக போடுறாங்க. ஒரு ஊசி 150 ரூபா, அதுதான் போட்டுக்கிட்டுருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது செட் ஆகுமா செட் ஆகாத ஒன்றும் தெரியல, பார்க்கணும் என்ன பண்ணுறது.